ஆல் இல்லா ரேடியோ இந்த சேனல் வியூவர்ஸ்க்கு என்னோட நன்றி. சிலுக்குவார்பட்டி சிங்கம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் ரொம்ப காமெடியாக இருக்குது. இது நான் சொல்கிறதோட நீங்கள்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் செல்லா ஐயா சாருக்கும் விஷ்ணு விஷால் சாருக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. படம் முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். யோகி பாபு சார், கருணாகரன் சார்க்குள்ள சொல்லவே வேணாம், வேறு லெவல் இருக்குது. படம் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. நானும் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், அதனால தான் படத்தை பற்றி நானே சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லணும். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் நல்லா இருக்குது, தயாரிப்பாளர் நல்லா சூப்பராக எடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் சூப்பர் காமெடியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, அருமையாக பண்ணியிருக்காரு. சூப்பர்ண்ணா. படம் நல்லா இருக்குது சார். எயில் அசிஸ்டன்ட்னு நினைக்கிறவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. எல் சார் பேரை காப்பாற்றிருக்கிறாரு. ஸோ வந்து என்டர்டைன்மெண்டான படம் இது. காமெடி படம் ஃபுல்லாக காமெடி தானே. யோகி பாபு பஞ்சு தான் எக்கச்சக்கமான பஞ்சாக இருக்குது. அவர் தான் படத்துக்கு பஞ்சு போட்டினே இருக்கிறாரு. நல்லா இருக்குது படம், நல்லா காமெடி நல்லா இருக்குது. நல்லா இருக்குதல, வருத்தப்பட இருக்குதல, நல்லா இருக்குதல. ராட்சசன் ஒரு ஆக்ஷன் மூவி கொடுத்தாலும் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, காமெடி சூப்பர் காமெடி, நல்லா இருக்குது படம். யோகி பாபு பயங்கரம், ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிறாரு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது சார். படம் நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது, செம்ம காமெடி, சூப்பர். நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருக்குது. இந்த படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு படம், நல்லா படம், நல்ல காமெடி படம் சார். கருணா ஆக்டர் சூப்பர். யோகி பாபு நல்லா சூப்பராக இருந்தார், நல்லா இருந்தார். யோகி பாபு நிறுத்திட்டார் படத்தை. படம் நல்லா இருந்துச்சு சார், நல்லா காமெடியாக இருந்துச்சு சார். குடும்பத்தோடு பார்க்கலாம் சார். சார் எல்லோரும் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். சார் போன படத்தில் வந்து நல்லா ஆக்ஷன் பண்ணியிருந்தாங்க சார். இந்த படத்தில் சார் நல்லா காமெடியாக பண்ணியிருந்தாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், சூப்பர் சார். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் சார், சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். காமெடியாக இருக்குது, ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல, ரொம்ப நல்லா இருக்குது படம். சொல்கிறதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ மனசு விட்டு சிரிச்சிருக்கோம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, டாப் கிளாஸ். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, டாப் டு பாட்டம், A to Z எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக இன்னொரு தடவை கூட பார்க்கலாம், மனசு விட்டு அவ்வளோ நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு துளி கூட அசிங்கம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது படம். ஆல் இல்லா ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சினிமா கலைஞனா இல்லாமல் ஒரு ரசிகனாக அந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ உதயம் தேட்டரில் இருக்கேன், படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில்குவார்பட்டி சிங்கம், அதாவது ராட்சசனில் வந்து நம்ம பார்த்த விஷ்ணு விஷாலுக்கும் இந்த சில்குவார்பட்டி சிங்கம் படத்தில் பார்க்குற விஷ்ணு விஷாலுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அது வந்து ராட்சசன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அது வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் த்ரில்லரான ஒரு பேஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமு. இது வந்து முழுக்க காமெடி படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பாடல்கள் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பட் செகண்ட் ஹாஃப் வந்து சரி ஏதோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன், அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. முழுக்க நல்ல காமெடி. யோகி பாபு எப்பவும் போல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனந்த்ராஜ் சார், மன்சூர் அலிகான், சதீஷ் வந்து இந்த டீமை வச்சுக்கிட்டு கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வர அந்த 20 நிமிஷம் படம் பரபரன்னு நல்லா குலுங்கி சிரிக்கிற மாதிரி. நான் மட்டும் இல்லை, படம் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸும் சிரிச்சாங்க. நம்ம கொடுத்த இன்னைக்கு 105 ரூபா கொடுத்து நான் படம் பார்த்தேன். ஓகே, எனக்கு ஒரு திருப்தியாக ஒரு 2 மணி நேரம் என்டர்டைமாக இருந்துச்சு. நல்ல ஒரு படமாக இருந்துச்சு. குடும்பத்தோடு நம்ம பார்க்கலாம். அந்த டபுள் மீனிங் டைலாக்கு, முகம் சுளிக்கிற மாதிரி, அந்த மாதிரி கிளாமர் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஓவராலாக ஒரு குடும்பமாக வந்தோம்னா நல்லா ஹாப்பியாக பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கதைன்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை, ஆஸ் யூஷுவல் சினிமா தான். பட் நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட், நல்ல காமெடி திருவிழா படம் தான் சில்குவார்பட்டி சிங்கம். நன்றி.